கமலஹாசன் அவர்கள் வருத்தத்தோட தெரிவிச்சிருக்க இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ரஜினி எல்லாம் கூப்பிட்டிருக்காங்க, ஆனா என்ன மட்டும் திமுக காரங்க ஏன் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்திகள் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம எப்பவும் முழுமையா பார்க்கலாம். சமீபத்துல முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதியோட புனரமைக்கப்பட்ட நினைவிடத்தை திறக்கிற விழா நடந்ததை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். திரையுலக சார்பில் ரஜினிகாந்த் மற்றும் வைரமுத்து 2 பேரும் மட்டுமே கலந்துகிட்டாங்க. இதுல திமுக கூட்டணி கட்சியில ஒன்னா கருதப்படுற மக்கள் நீதி மையம் கட்சி தலைவருமான உலகநாயகன் நடிகருமான கமலஹாசன் ஏன் விழாவுக்கு வரல, அவரை ஒருவேளை இன்வைட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில நிறைய கேள்விக்குறிகள் வலம் வந்துட்டு இருந்துச்சு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னா கமலஹாசன் பிளஸ் ரஜினிகாந்த் 2 பேருமே தான். ஆனா ரஜினிகாந்த் வந்திருக்காரு, ஏன் கமலஹாசன் வரல, ஏன் அவரை இன்வைட் பண்ணல? தமிழக அரசியலும் ஹாலிவுட் திரை உலகத்துக்கு ஆச்சரியமான விஷயமா இது இன்னைக்கு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா சமீபத்துல கூட ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்த ரஜினிகாந்த் கருணாநிதி நினைவிடத்துல கி வீரமணி கூட பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போது நிறைய பேர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. முக்கியமா சொல்லணும்னா அந்த பிக்ஸ் எல்லாமே ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நெருக்கமா பழகுறாரு அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டின மாதிரியே இருந்துச்சு. ஆனா கமலஹாசனுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு க்ளோசர் ரிலேஷன்ஷிப் இருக்குது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நிலையில ஏன் ஸ்டாலின் வந்து அவரை இன்வைட் பண்ணல? அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரும் வருத்தத்தோட கமலஹாசன் அவர்கள் கூறினது மட்டும் இல்லாம ஏற்கனவே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு போல, அதுக்குமே கமலஹாசன் அவர்களை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ஓபனா போட்டு உடைச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் இவங்க பண்ணதாவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சில அதிரடி முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காராமா. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. சோ அபிஷியலா எல்லாம் வெளியில வந்தா மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சோ வெயிட் பண்ணியே பார்க்கலாம். கமலஹாசன் அவர்கள் வருத்தத்தோட தெரிவிச்ச இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.